ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்ய மதாஸ்ய பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானத். ஓம் கார்த்திக். ஜகன்கிட்ட சொல்லி சாப்பாடு லேட் பண்ணக்கூடாது. நான் டக்குன்னு முடிச்ச உடனே ரூம் தொண்ணூற்றி 7 பக்கம். ஹம்சஹாம் நானா விபதேசாத் அந்யதா சாபி தாசகிதவாதித்வம் அதீயத ஏகே மந்திரவர்ணாச்ச அபீச்ச ஸ்மரியதே பிரகாசாதிவத் நைவம் பரஹா ஸ்மரந்தி ச அனுஜ்ஞா பரிகாரோ தேக சம்பந்தாத் ஜோதிராதிவத் அசந்தேஸ்ச அவ்யதிகரஹ ஆபாச ஏவ ச அதிர்ஷ்டா நியமாத் அபிசந்தியாதிஷ்வபி சைவம் பிரதேசாதிதி சேன்ன அந்தர்பாவாத். இது ஸ்ரீமத் கிருஷ்ண துவைபாயன கிருத பிரம்மசூத்ரேஷு த்விதீயாத்யாய அஸ்ய திருத்தீயபாத சமாப்தः. ஓகே, இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா 51, 52, 53 முடிச்சிடுறோம். இந்த 51, 52, 53 ஆக்சுவலி ஒரு இடைச்செருகல் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது அங்கேயே வந்திருக்கணும், முன்னாடியே வந்திருக்கணும். சாங்கிய தத்துவம், அந்த கர்த்தா போக்தா பற்றி சொன்னாங்க, அந்த இடத்துல வந்திருக்கணும். சாங்கியர்களும் வைசேஷியர்களும் சொன்ன இடத்துல. இங்கே நடுவில் ஏதோ பண்ணிட்டார், எப்படி பண்ணார் தெரியல. நம்ம முன்னாடி சொல்லிவிட்டு கடைசியாக முடிக்கும் போது கரெக்டாக முடிப்போம். அதிர்ஷ்ட அநியமாத். ஓகே,
அதிர்ஷ்ட அநியமாத் சித்து பிரதான ஜீவா ஈஸ் அகர்த்தா. ஓகே, சித்து பிரதான ஜீவா ஈஸ் அகர்த்தா. சிதாபாச பிரதான ஜீவா ஈஸ் கர்த்தா. இந்த கர்த்தா அகர்த்தா தெரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த 3 சூத்திரத்தையுமே முடிச்சுடலாம். என்னென்னா அவங்களுக்கு ஆத்மா ஏக்கம் கிடையாது. நம்ம ஜீவா அநேகம் சொல்கிறோம் இல்லையா, இந்த சாங்கியர்களுக்கும் வைசியர்களுக்கு ஆத்மா அநேகம், யோக மதத்துலேயும் ஆத்மா அநேகம். அதுதான் டெத் ஆன பிறகு அந்த ஆத்மா போயிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறதுனுடைய பழக்கம் இவங்ககிட்டேருந்து வந்திருக்கு. ஆத்மா ஒன்று தான் இருக்க முடியும், 2 இருக்க முடியாது. அதை நம்ம திருப்பி திருப்பி அத்வைதத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆகாசமே ஒன்று தான் இருக்க முடியும், பிரிக்க முடியாது. ஆத்மா எப்படி 2ஆக இருக்க முடியும்? இருக்க முடியாது. எப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, இந்த அனந்தம் என்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா, அது புரியாதனால வந்த குழப்பங்கள். அனந்தம் என்றது இன்ஃபினிட்டு. இன்ஃபினிட்டுன்னா அதில் எத்தனை இருக்கும்? சாதாரண அறிவு. சாதாரண அறிவு நான் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். நான் எப்போ வேதாந்தத்துக்குள்ளே வந்தேனோ இன்ஃபினிட், அனந்தம், பூர்ணம், அதுக்காகவே பூர்ணமதகா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. அங்கே இருப்பது பூர்ணம், பரமாத்மாவும் பூர்ணம், ஜீவாத்மாவும் பூர்ணம். பூர்ணத்திலேருந்து பூர்ணம் வந்திருக்கு, எல்லாமே சிருஷ்டி எல்லாம் வந்திருக்கு. பூர்ணத்திலேருந்து பூர்ணம் வந்த பிறகு மீதி இருக்கிற சிருஷ்டி, அதுக்கு பேர் பூர்ணம். எப்படி இருக்கு? அதனால் இந்த டல்ஹவுஸ் வாரன் ஹேஸ்டிங்ஸுக்கு இதை ஒருத்தன் டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டினான் இங்கிலீஷில். என்ன இப்படி உளறி கொட்டிருக்காங்க அப்படின்னு. அதனால் இந்த பேக்ரவுண்டோட அந்த ட்ரெடிஷனோட பண்ணினா தான் இதை புரிய முடியும். நம்ம இவ்வளோ படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் அப்புறம் தான். அதனால் இதை நல்லா நீங்கள் இன்னும் ராம் கீதா இருக்குது. ராம் கீதாவில் இன்றைக்கி நான் 12வது ஸ்லோகம் 12வது வகுப்பு கேட்டுட்டு வந்தேன் நான். ஏன்னா இது ரிலேட்டிவாக இருக்குது, கர்த்தாவும் அகர்த்தாவும் பற்றி. இன்னைக்கு காலையில் கேட்டுட்டு வந்தேன். பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது. அதுலேயும் ராமர் லக்ஷ்மணனுக்கு சொல்கிறாரு. புரியுதா? அதெல்லாம் போட்டு காட்டுறதுக்கு டைம் இல்லை. யாருக்கு இஷ்டம் இருக்கிறதோ இது ஃபர்தராக ஸ்டடீஸ் பண்ணுறவங்க 12வது வகுப்பு கேட்டிங்கன்னா, அதாவது இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே 12வது வகுப்பு கேட்டிங்கன்னா உபயோகமாக இருக்கும். அயோத்தியிலே ராமர் லக்ஷ்மணனுக்கு சொன்னது. புரியுதா? ராமர் லக்ஷ்மணனுக்கு சொல்கிறாரு அந்த விஷயத்தை எப்படி சொல்கிறாருன்றதை அழகாக சொல்கிறாரு அந்த இடத்துல. கர்த்தா யார், அகர்த்தா யார், அகர்த்தா பாதிக்கவே பாதிக்காது அப்படின்றதெல்லாம் அவர் டீட்டெயிலாக சொல்கிறாரு. அவனுக்கு புரிஞ்சுருக்குமா தெரியல லக்ஷ்மணனுக்கு. ஏன்னா அவன் ரஜஸ் ஃபெலோ. புரியுதா? சரி, அதை போட்டோம். அப்போ குர்வன் அப்பி ந கரோதி, குர்வன் அப்பி ந கரோதி அப்படின்னா சித்து பிரதான ஜீவா, அந்த ஜீவா எதுவுமே பண்ண முடியாது. சிதாபாச பிரதான ஜீவ சிருஷ்டியா குர்வன் நபி ந கரோதின்னு பகவான் சொல்லியிருக்காரு. அதாவது வாச்சியார்த்த திருஷ்டியா கர்த்தா, லக்ஷியார்த்த திருஷ்டியா அகர்த்தா. இதுதான் வேதாந்த திருஷ்டியில் சொல்லக்கூடிய ஜீவா பற்றின ஒரு விஷயம். இந்த 51, 52, 53 நியாய வைசேஷிகா அவங்களுடைய தத்துவமோ யோக மதத்தினுடைய தத்துவமோ இதை சாங்கியர்களுடைய தத்துவத்தையும் இங்கே வியாசாச்சாரியார் திரும்ப ஒரு தடவை மறுக்கிறார். சில பேருக்கு சிலர் அலர்ஜியாக இருக்கும். அவளை வியாசாச்சாரியருக்கு இந்த சாங்கியர்களை பார்த்தா ஒரு அலர்ஜி இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அவங்களுடைய பவர்ஃபுல் அந்த தர்ஷனம் இருந்தது. அந்த நாமும் நிறைய எடுத்துப்போம் அதுலேருந்து. அதனால் இவர் உத்தர மீமாம்சம் 6 தர்ஷன் இருக்குது. அதனால் மீதி எல்லாத்தையும் நீக்கினா தான் எல்லாத்தையும் சரிப்படும். அது எஸ்பெஷலி பிரதம மல்ல நியாயப்படி யார் ஃபஸ்ட்டு தூக்கலாக இருக்கானோ அவனை ஜெயிச்சிட்டா எல்லாரையும் ஜெயிச்சதுக்கு சமமாகும். அதில் சாங்கியனை திருப்பி கன்க்ளூட் பண்ணி
சாங்கிய மதமும் வைசேஷிய மதம் தப்பு அப்படின்றது சொல்கிறார். ஸோ 51 என்ன சொல்கிறார்? அதிர்ஷ்ட நியமாத் அப்படின்றார். நியமஹா, நியமனா அதாவது எந்த விதமான சுக துக்கமும் ஆத்மாவில் சேரும். அப்போது நீங்கள் வந்து ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று சொல்கிறீங்க இல்லையா? இந்த சங்க தோஷத்தினால பரமாத்மாவும் சம்சாரி ஆயிடுவாங்க. நியமஹா. ஓகே. ஸோ அதிர்ஷ்டம், அதிர்ஷ்ட நியமாத். அதிர்ஷ்ட நியமாத்தின அதிர்ஷ்டம் அண்டு அநியமாத். அதிர்ஷ்டம்னா புண்ணிய பாபம். ஜீவா என்ன பண்ணுவான்? புண்ணியத்தையும் பாபத்தையும் பண்ணிகிட்டே இருப்பான். எது பண்ணுறானோ அது புண்ணியம் பாவமும் இருக்கும். எதை பொறுத்து இருக்கும்? நம்ம கர்மா பண்ணுறோம், ஆனால் அது புண்ணிய பாபமாக கன்வெர்ட் ஆகிறது. நீ தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணினாலும். அப்போ அது எது பேஸ் பண்ணியிருக்கிறது? நீ என்ன கர்மம் பண்ணினாலும் அது கன்வெர்டட் டு புண்ணிய பாபம். புண்ணிய பாபம் கன்வெர்டட் டு சுக துக்கம். இதான் ஆர்டர். அதில் நான் சிவனேன்னு கர்மா பண்ணுறேன், அப்போ அது எப்படி புண்ணிய பாபமாகும்? அதுக்கு என்ன கிரைட்டீரியா? பரோபகாராய புண்ணியாய பாப்பாய பரப்பீடனம். மனசுனால, வாக்குனால, காயத்தினால பொறத்தையாருக்கு வந்து நீ நல்லது நினச்சா, நல்லது பண்ணினா அதெல்லாம் கன்வர்ஷன் டு புண்ணியம். மனசுனால, காயத்தினால, வாக்குனால மற்றவங்களுக்கு வந்து இடைஞ்சல் பண்ணினா அதெல்லாம் பாபம். நல்லா இரு, நல்லா ஆகிடும். எப்பவுமே இப்படி தான் சொல்லணும். அவ்வளோதான், க்ளோஸு. டாக்டர் இப்படி இப்படி பிடிச்சிட்டு இப்படி தூக்கி போட்டான் கையை, அவ்வளோதான் க்ளோஸ் அப்படின்னா. இனிமேல் நீங்கள் கை தூக்கி யோகாவே பண்ண முடியாது அப்படின்ட்டான் சுந்தரராஜன் டாக்டர். புரியுதா? உன்னை நான் ஞாபகம் நெஞ்சிருக்கும் வரை உன்னை மறக்க, அப்புறம் சரி பண்ணிட்டேன்னு வச்சுக்க. சும்மா ஒரு மைல்டு கிராக்கு, கிறுக்கு பைய 10,000 ரூபாய் கேட்டால் கொடுத்துட போகிறான். என்ன சும்மா தானமாக கொடு, எனக்கு கொடுத்துட போகிறான். அதுக்கு என் கையில் என்னத்துக்கு விளையாடுவானே? ஒரு பிளேட் வைக்கணுன்றான். அதுக்கு நான் சொல்கிறது வந்து அந்த 96, 97 புரியுதுதான். அப்புறம் நம்ம கை தானே தொழிலுக்கு கரணம். அதில் வந்து பாதிச்சுத்துனா அதுக்கப்புறம் நாம் ஸ்டைலாக அப்படி தூக்குவோம்ல, அதெல்லாம் தூக்க முடியாது. அப்படி திருப்பி இப்படி இப்படி இந்த ஒரே ஆசனத்தை சொல்லி 1000 ரூபாய் வாங்கிடுவேன். அந்த கை தூக்க முடியாதுன்ட்டான். அதுக்கப்புறம் நம்ம அப்போ தான் மயில் வாகனன் வந்து நண்பரானார். புரியுதா? அப்புறம் சிஷியன் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோ. எந்த கிறுக்கு பையன் சொன்னா அப்படின்னு கேட்டார். எல்லாம் சரியாயிடுங்க, எனக்கும் யோகா சொல்லிக் கொடுங்க அப்படின்னாரு. எங்கேயுமே உனக்கு ஏதாவது வந்து விபரீதமாக ஆச்சுன்னா முதல்ல வந்து பயப்படக்கூடாது. ஓகே, பார்த்துக்கிட்டா போகிறது. சதாசிவ பிரம்மேந்திர மாதிரி பண்ணும். கையே வெட்டிட்டேன்னு வச்சுக்கோ, அதில் ஏதாவது இதில் உடனே ரத்தம் வர்றதை நிறுத்தணும். ஓ அம்மானுலாம் கத்தக்கூடாது. நீனா கருணாநிதியா கத்துறதுக்கு ஐயோ அம்மான்னு அப்படிலாம் கத்தக்கூடாது. முதல்ல வந்து ரத்தம் வரத்துக்கு நிறுத்தி அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அதுக்கப்புறம் போகணும். இதெல்லாம் பண்ணு. இவன் என்ன சொல்கிறான் இங்கே பாரு, வியாசாச்சாரியர் கன்க்ளூஷன் 43 அம்சகா ஜீவகா அப்படி சொன்னார். 50 என்ன சொன்னார்? ஆபாசகன்னு முடிச்சுட்டார். இந்த 51, 52, 53 அதிர்ஷ்டா நியமாத், அதிர்ஷ்டா அண்ட் அநியமகான்னு பிரிச்சுக்கணும். அங்கே எப்படி பிரிச்சுக்கணும்னா அதிர்ஷ்டா நியமாத்துன்னு இருக்கு பாருங்க சூத்திரத்தில். அதிர்ஷ்ட அநியமாத். அதிர்ஷ்டம்னா புண்ணிய பாபம், நியமனா அதாவது எந்த விதமான சுக துக்கமும், நியமஹா அநியமஹா அப்படின்னா இந்த புண்ணிய பாபம் பண்ணின ஜீவா அது இந்த ஆத்மாவை பாதிக்காது. இது முதல்
51ல் சொல்லி முடித்தார். 52ல் என்ன சொல்கிறாரு? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 3 சூத்திரத்தை முன்னாடி படிக்கிறோம், நடுவில் விட்டுருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நாளைக்கு புக்கு எழுதுகிறவங்க இதை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லக்கூடாது. இதை இடைச்செருக்கல் மாதிரி இருக்கிறனால சும்மா அப்படி சொல்லி விட்டுறோம். இந்த அபிசந்தி ஆதிஷு அபிச்ச ஏவம். ஓகே, இப்போ அபிசந்தினா ராகா. ஓகே, சூத்திரம் 52 அபிசந்தியாதிஷு அப்படி போட்டிருக்கு பாருங்க. அபிசந்தி ப்ளஸ் ஆதிஷு. அபிசந்தினா ராகா, ஆதினா என்ன, மீதி. ராகத்தோட தொடர்ந்து வர்றது என்ன, பல்லவி சொல்லக்கூடாது, துவேஷம். இப்படிதான் அதெல்லாம் வருது. அதெல்லாம் இருக்கிறத, இந்த சுக துக்கம் இதெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் சரீரத்தை சேர்ந்தது. அல்லது ஆர்சியை கொண்டாடலாம். ஆனால் ஓசிக்கு இது பாதிக்காது. அவனுடைய ஓசி என்ன, ஆத்மா. எல்லா ஆத்மா இருக்கு, நிறைய ஆத்மா இருக்கு. அதுதான் என்னை ஒருத்தி கூப்பிட்டா அந்த இதில், அந்த என்ன குமாரி, என்ன குமாரி, பிரம்மகுமாரி. எங்கள் இவர் வந்திருக்காரு, குரு வந்திருக்காரு, நீங்களும் வாங்க ஜி அப்படின்னு. ஏன்னா யோகா ஸ்டூடெண்ட்டு. அப்புல போய் அந்த ஆத்மாவை தேய்ச்சி சுத்தம் பண்ணுவாங்க. இப்படிதான் அப்பு அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். இப்படிதான் இந்த ஆத்மா அவன் என்ன நினச்சிட்டான், ஆத்மா மனசு இருக்கு இல்லையா, மனசு அப்பப்போ அழுக்காயிடும், அது சம்பந்தத்தினால. இப்படிதான் அது போல் ஆத்மாவை நினச்சிட்டான். நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, சேதனமாக இருக்கிற அந்த மனசை ஆத்மாவே சொல்லிட்டான். நீங்கள் என்றைக்காவது ஆத்மா பார்த்துருக்கீங்களா? ஒரு 20 வருஷமாக சொல்லின்னு இருக்கேனே, ஆத்மாவை நீங்கள் என்றைக்காவது கண்டிருக்கீங்களா? பார்த்ததே இல்லை. அவன் தான் அதுதான் சொல்கிறான். பார்க்காத ஆத்மா எதுக்கு சொல்லின்னு இருக்கேன் நீ? சப்போஸ் நீ ஆத்மாவை பார்த்தேன்னு வச்சுக்கோ, என்ன ஆகிடும்? ஆத்மா ஃபைனட் ஆகிடும். புரியுறதா? நீ ஒருத்தி தனியாக இருந்து அகங்காரத்தில் ஆத்மாவை பார்த்தீங்கன்னா ஆத்மா என்னாகும்? பாவமாக ஆகிடும். புரியுதா? சப்போஸ் ஆத்ம பிரதான ஜீவாத்மாவாயிட்டேன்னு வச்சுக்கோ, சித்து பிரதான ஜீவாத்மாவா ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, சாட்சி பிரதான ஜீவாத்மாவா ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்போ அகங்காரம் என்ன ஆகிடும்? அகங்காரம் என்ன ஆகிடும்? டம்மி ஆகிடும். அகங்காரம் அழிக்காது, எந்த ஒன்றையும் ஆக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. அகங்காரம் இருக்கும். அகங்காரியாக வேலை பண்ணுறோம்ல, அது இனிமே நடக்காது. சித்து பேக்ரவுண்ட்லேயே அகங்காரம் உபயோகமாகும். புரியுதா? சரீரம் உள்ள வரைக்கும். புரியுதா? அதுக்கப்புறம் பர்த் நடக்காது. ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்து, வந்த வேலை முடிஞ்சுட்டு ஜீவன் முக்தன் ஆயிட்டான். புரியுதா? ஓகே, ஏவம். ஓகே, ஏவம் போன சூத்திரத்தில் சொன்ன மாதிரி அதே தான் இங்கேயும் டு பி கண்டினியூ. ஓகே, தேர்ஃபோர் ராகத்வேஷ குணத்தினால் வரும் அட்ரிபியூட்டு வேதாந்தத்தில் ராகத்வேஷ மனசில் உதிக்கும். நம்ம என்ன சொல்கிறோம்? ராகத்வேஷம் மனசில் உதிக்கும், ஆத்மாவில் வராது. அது ராங். 53 பிரதேசாத் இது சேன்ன அந்தர்பாவாத் அப்படி சொல்கிறார். பிரதேசாத் ஷரீர அவச்சின்ன ஆத்ம பிரதேசா இத்தியர்த்தா. ஷரீர அவச்சின்ன ஆத்ம பிரதேசா இத்தியர்த்தா. அதாவது ஒவ்வொரு சரீரத்திலும் ஆத்மா உள்ளது, அதில் தான் ராகத்வேஷனுடைய இருப்பிடம். இப்படி நீ சொல்கிற இல்லையா, சாங்கியா வைசேஷிகளாக சொல்கிற இல்லையா, ஒவ்வொரு சரீரமும் ஆத்மான்னு, அந்த ஆத்மாவில் ராகத்வேஷம் ஸ்டே பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. இது சேன் பூர்வபக்ஷி, நீ சொல்கிறது தப்பு. இது சேன் இப்படி கூறுவது பொருந்தாது. அந்தர்பாவாத். ஏன் அந்தர்பாவாத்? ஏன்னா சாங்கிய நியாய வைசேஷிகா இந்த கருத்துப்படி ஜீவாத்மா எங்குமே இருக்கிறது. ஓகே, அதனால் ஸோ இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஜீவாத்மாவில் நீங்கள் தான் சொல்கிறீங்க, யார்? அத்வைதி தான் சொல்கிறீங்க.
சித்து இல்லாமல் ஜீவாத்மா கிடையாது. கரெக்டா? சித்து இல்லாமல் நான் இல்லை, கிடையாது. அப்படி தானே? அப்போ சித்து என்கிட்ட இருக்கு இல்லை, நான் சித்தோடு தானே இருக்கேன். சித்து சிதாபாச அதுக்கப்புறம் உபாதி இருக்குது அப்படி சொல்கிறீங்க. அப்போ சித்து வந்து இதோட சங்கமம் ஆகிறதுல, அப்போ கொசு வந்து உன்னை கடித்தால் அந்த கடித்த கொசு என்னையும் கடித்ததற்கு சமமாகும். நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் சிங்கார கண்ணே. புரியுதுதான்? ஏன்? சித்து தான் எல்லார்கிட்டே இருக்க. அதனால ஒருத்தருக்கு கொசு கடிச்சா நீ இங்கே சொரிவ அப்படின்னு. அப்படி எதாவது பண்ணுறோமா? பண்ணுறதில்ல. கண்டிப்பாக அவளுக்கு மாத்திரம்தான் உண்டு, எனக்கு கிடையாது. ஏன்? சித்து வேற. அது மாத்திரம் இல்லை, அந்த ஜீவா வேற, இந்த ஜீவா வேற. ஜீவா அநேகம். ஒரு ஜீவா படுற கஷ்டம் இன்னொரு ஜீவாவுக்கு வராது. நல்லா புரிஞ்சுங்க இந்த இடத்துல. ஒரு ஜீவா படுற கஷ்டம் இன்னொரு ஜீவாவுக்கு வராது, வரக்கூடாது. ஏன்? அந்த ஜீவா செப்பரேட்டு, இந்த ஜீவா செப்பரேட்டு. புரியுதா? ஆனால் என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற ஜீவாக்களுடைய கஷ்டங்கள் என்னுடைய கஷ்டமாகிறதே சுவாமி. நீ ஒரு 20 வருஷமோ இல்லை 30-40 வருஷமோ உயிரோடு இருந்தீன்னா அந்த கஷ்டம் வந்து போயிடும். நீ எந்த குழந்தைக்காக யாருக்காக நீ வந்து கொசு கடிச்சா அழறியோ அந்த குழந்தை வந்து பாபாய் அப்படி சொல்லிட்டு போகும்போது, ஆமாம் அது அப்படி தான் தூக்கி வளர்த்தேன் பாரு, அது என்கிட்ட சொல்லணும். புலம்பாத. இப்போ ஜீவா வேற, அந்த ஜீவா வேற, செப்பரேட் என்டிட்டி. உனக்கு எப்போ தொப்புள் கொடி கட் பண்ணிட்டாங்களோ அப்போவே அந்த என்டிட்டி வேற, இந்த என்டிட்டி வேற. இதே உத்தரப்பிரதேசத்துலேருந்து லக்னோவிலேருந்து ஒரு பையன் இருந்தான். அவள் அம்மா சென்னையில் இருந்தான். அவள் ஃபோன் பண்ணும்போது நான் பக்கத்தில் இருந்துட்டேன். டே எப்படிரா இருக்க? அம்மா ஃபோனை வைம்மா, நான் அப்புறம் வரேன், நான் விளையாடுறதுக்கு போகிறேன். 10 நாள் ஆச்சு அந்த குழந்தைய விட்டு. குழந்தை ஜீவன் முக்தனாக இருக்கான். இது ஒரு உனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு புரியும். அவன் புரிய வைப்பான். புரியுறதா? அதுக்கு முன்னாடி நீ ஜீவா வேற, இந்த ஜீவா வேற, அந்த ஜீவா வேறன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ. நானும் ஆசீர்வாதம் எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படி நீ பாடலாம், இல்லைன்னா வந்து துக்கப்படலாம். புரியுதா? அதுக்காக உன்னுடைய சொதர்மத்தெல்லாம் விட சொல்லலை. இதனால நான் புரிஞ்சுக்கோ, இதை தப்பு, இப்படி சொன்னாலும் தப்பு, அப்படி சொன்னாலும் தப்பு. புரியுதா? உனக்கு என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணு. ஆனால் அந்த ஜீவா வேற, இந்த ஜீவா வேற, செப்பரேட் என்டிட்டி. அப்படி இந்த 3வது விஷயத்தில் சொல்கிறது அந்தர்பாவாத். ஓகே, நீ சொல்கிறது வந்து செப்பரேட்டு, அது வேற இது வேற அப்படின்றத நீ புரிஞ்சுக்கோ. அதனால் ஆத்மா ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் மிகப்பெரிய முரண்பாடு என்ன சொல்கிறான்னா, ஜீவாத்மா சர்வகதா அப்படின்றான். ஜீவாத்மா சர்வகதா ஆகாது, மனசு சர்வகதா ஆகாது. உன் மனசு எங்கே இருக்கிறது? உன் மனசு எங்கே இருக்கிறது? பக்கத்தாத்து சரீரத்தில் இருக்கா, ஏத்தாத்து சரீரத்தில் இருக்கா? உன் சரீரத்தில் இருக்கு உன் மனசு. புரியுதா? நான் இப்போ கொரோனாவில் கேட்டல, மனசுக்குள்ளே சரீரம் இருக்கா, சரீரத்துக்குள்ளே மனசு இருக்கான்னு. சரீரத்துக்குள்ளே தான் மனசு இருக்கு. ஆனால் சரீரத்தை விட வியாபகத்தன்மையுடையது இந்த மனசு. இந்த பாடி இருக்கு இல்லையா, பாடி வந்து ப்ரெசண்ட்டில் தான் இருக்க முடியும். பாடி வந்து ப்ரெசண்ட்டில் தான் இருக்க முடியும். ஆனால் யுவர் மைண்டுக்கு மாத்திரம் ஒரு விசேஷ அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன? பாஸ்ட்டும் யோசிக்கலாம், ஃப்யூச்சரும் யோசிக்கலாம். இப்போதான். ஆனால் பாடி இருக்கு இல்லையா, பாடி வந்து ப்ரெசண்ட்டில் மாத்திரம்தான் இருக்கும். புரியுதா? இப்போ வந்து உனக்கு வந்து எந்த விதமான வலியும் இருக்காது. அவன் செத்து கூட போயிட்டுருப்பான். அதை நீ ரீகலெக்ட் பண்ணி அதை நீ துக்கப்பட்டுக்கலாம். அது உன் சமத்து. புரியுதா?
என்ன சொல்லிட்டு போனான் பாவி போகும்போது அப்படின்னு புரியுறதா? அப்போ மைண்டில் பாஸ்ட் ஃப்யூச்சர் பண்ண முடியும், சரீரத்தில் பாஸ்ட் ஃப்யூச்சர் பண்ண முடியாது. ஓய் ப்ரெசண்ட் இப்போ இங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்கும், டக்குன்னு பாடி போகாது. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன், நான் வந்து மனசெல்லாம் உங்ககிட்ட தாங்க சுவாமிஜி, சரீரம் மாத்திரம் வராது. நீ சரீரம் மாத்திரம் இங்கே கொண்டு வந்து வையே, மைண்டு நீ எங்கே வேணால் அலப்பாய் விடு, அவன் நாங்கள் ஒன்றுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறது. புரியுது? இப்போ எல்லா காரியத்தோடு சொல்லுங்கள். அப்போது விவகாரிக சத்தியம் ஹரிச்சந்திர மகாராஜா, பாரமார்த்திக சத்தியம் சண்டாளன், அவன் வந்து பாரமார்த்திக சத்தியம். அப்போ பிம்ப சைத்தன்யம் பிரதிபிம்ப சைத்தன்யம், இந்த ரெண்டுத்தையும் சமரசப்படுத்துறது அம்சம் சிதாபாசம். அதுக்கு உபாதி இருக்கிறது, அந்த உபாதி சர்வவியாபி கிடையாது. சித்து மாத்திரம்தான் சர்வவியாபி, சிதாபாசன் சர்வவியாபி கிடையாது. நன்னா புரிஞ்சுக்குங்க. புரியுதா? அந்தந்த உபாதிக்கு தகுந்தா போல ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், அந்தந்த கண்ணாடிக்கு தகுந்தா போல சூரிய வெளிச்சம் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும். இது ஒன்று புரிஞ்சுட்டாலே நமக்கு வந்து செப்பரேட் என்டிட்டி புரிஞ்சுட்டாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சூத்திரத்துக்குள்ளே போவோம். அடுத்த சூத்திரத்தில் நாம் வந்து 49-50 அதை முடிச்சுடுவோம் இன்றைக்கி. 49 அசந்தேகே ச அவ்யதிகரகா. அசந்தேக அப்படின்னா சந்ததினா எக்ஸ்டென்ஷன், கண்டினியூ. சக்கரபாணி ஸ்ட்ரீட் எக்ஸ்டென்ஷன் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி எக்ஸ்டென்ஷன், தொடர்ச்சி. ஆசந்ததேகே, ஆசந்ததே அப்படின்னா நான் பர்வேஷன். இப்படிதான், அது எல்லா இடத்துலையும் தொடர்ச்சியாக இருக்காது. எது? சிதாபாச ஜீவாத்மா தனித்தனியாக இருப்பதனால் தனித்தனி தன்மை உடையது, தனித்தனி மைண்ட் இருக்கிறது. அதனால் சுக துக்கம் தனித்தனியாக இருக்கும். ஒரே குடும்பத்தில் கூட சுக துக்கம் அனுபவிக்கிறது லெவல் வேறையாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியில் பிளட் ரிலேஷன், அவங்க படுற சுக துக்கம் கூட வேறு வேறையாக இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட். அப்போது தனித்தனியாக உள்ளது அந்தந்த ஜீவாத்மா கர்த்தா தனித்தனியாக அனுபவிக்கிறான். சப்போஸ் எல்லா சிதாபாசனும் ஜீவாத்மாவோட சித்துத்தன்மை உள்ளது, ஜீவனுடைய சுக துக்கம் சித்தை வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா யோசிச்சுப்பார் என்ன ஆகும். காட் கிரேஸ், சித்து வந்து சைத்தன்யம் வந்து கான்ஷியஸ் வந்து அசங்கவத்து. சைத்தன்யம் எப்படிப்பட்டது? அசங்கவத்து. அதனால தான் நம்ம துசங்கத்துக்கு போகாமல் சத்சங்கத்துக்கு வரணும். இந்த வகுப்பெல்லாம் வந்து என்ன, சிரவணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சத் சங்கம், சாதன சதுஷ்டியம் ஆன பிறகு உடனே சிரவணம் ஆகிடும். சிரவணமே திருப்பி கேட்டீங்கன்னா மனனம் ஆகும், அந்த மனனத்தையும் திருப்பி திருப்பி கேட்டீங்கன்னா அதுவே நிதித்தியாசனம் ஆகும். இந்த ரோடு மேப்பு நீங்கள் ஞாபகம். ஆகாசவத்து. அப்போ ஜீவாத்மாவுடைய சேஷ்டைகள் பரமாத்மாவை டிஸ்டர்ப் பண்ணாது. அப்போ உன்னுடைய டிஸ்டர்பன்ஸு உங்ககிட்ட தான் இருக்கும். இப்போதான் இல்லையா, அவன் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறானே, அது உன் சமத்து. புரியுதா? அவன் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறான், அவன் என்னை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டான், இப்படி சொல்கிறது. அப்படிலாம் பண்ணவே முடியாது, அதுக்கு சக்தியே கிடையாது. இன்னொருத்தர் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. ஏன்னா அது செப்பரேட் என்டிட்டி, இது செப்பரேட் என்டிட்டி. ஜீவா வேறு, புரியுதா? ஆர்சி வேறு, ஆரம் வேறு. எப்படி உன்னை டிஸ்டர்ப் பண்ண முடியும்? ஒரே ஆர்சி கிடையாது, ஒரே அகங்காரம் கிடையாது, எப்படி டிஸ்டர்ப் ஆக முடியும்? புரியுதில்ல? இப்போ மனநம்னு புரியுதில்ல, இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறது மனநம்னு புரியுறதில்ல. யோசிச்சு பாரு. அப்போது நீயே தான் உன் சம்சாரத்தை பூஸ்ட் பண்ணிக்கிற. புரியுதுதா? சம்சாரத்தை எவனோ வந்து கடவுள் கொடுக்கல, இல்லை அந்த பர்சன் கொடுக்கல, நீ தான் பூஸ்ட் பண்ணிக்கிற, பெருசுப்படுத்திக்கிற. புரியுதா? சித்து பரமாத்மாவுக்கு
சம்பந்தமே கிடையாது. புரியுதா? ஆசந்ததேஹே. ஓகே, ஒரே குடும்பத்தில் இருந்தாலும், ஒரே ஆஃபீஸில் இருந்தாலும், ஒரே சமுதாயமாக இருந்தாலும், ஒரே குருகுல மாணவர்களாக இருந்தாலும் ஆசந்ததேஹே. ஜீவர்கள் தனித்தனியாக உள்ளார்கள். அதாவது பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சிதாபாசனை தொந்தரவு பண்ண முடியாது. புரியுதா? ஒரு ஜீவா மற்றொரு ஜீவாவை தொந்தரவு பண்ண முடியாது. இந்த சிதாபாச அந்த சிதாபாசனை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். ஜானகி மகாலில், அயோத்தியில். புரியுதா? இது ஞாபகம் வரணும். வந்துட்டுன்னா வாழ்க்கையே ஆனந்தமாகிடும். புரியுதா? அப்போது நீ தேர்ந்தெடுத்த கண்ணாடி எப்படிப்பட்ட கண்ணாடி பார்த்துக்கோ. புரியுதா? அந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். புரியுதா? அதுக்கேற்ற மாதிரி கண்ணாடியை தொடச்சிக்கோ, இல்லை கண்ணாடியை மாற்றிக்கோ. புரியுதா? இதெல்லாம் நான் பர்வேஷன்ஸ் ஆஃப் சிதாபாசா. போன சூத்திரத்தில் சொன்னதை இங்கே கனெக்ட் பண்ணார். அவ்வதிகரகா. வெதிகரகனா ரெண்டு சிதாபாசம் மிக்சர் ஆகாது. இப்போ நம்ம இதெல்லாம் மிக்சர் ஆகும். எவ்வளோ ஐடியா வச்சுருக்காங்க. இதெல்லாம் மிக்சர்னு சொல்லுவாங்க. இப்போதான் இந்த பாஸ் இதெல்லாம் வந்து மிக்சர் பண்ணி அதை பூஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உன்னுடைய சம்சாரம் வந்து இன்னொரு சிதாபாசனுடைய சம்சாரமும், உன்னுடைய சம்சாரமும், அந்த எழுத்தாளர் உடைய சம்சாரமும், அந்த அத்திம்பேருடைய சம்சாரமும் எல்லாம் சேர்ந்து உன்னை மிக்சர் ஆகி பூஸ்ட் பண்ணி சம்சார சாகரத்தில் தள்ளி விட்டுடுது. இதில் வேற கடவுளை வேற சேர்த்துப்பாங்க கூடவே. அவர் சிவனேன்னு இருக்கிற அவரை எது சேர்த்துக்கிறான்னு தெரியல எனக்கு. அப்பப்போ அவர் கர்ம பல தாதா. அவர் ஒன்லி ஒரே ஒர்க். அவருக்கு நம்ம பண்ணின கர்மத்துக்கு அவர் ஒர்க் பண்ணி கொடுப்பார், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே பண்ண தெரியாது அவருக்கு. பாவம். அவர் வேற சேர்த்துப்பான். எனக்கு வந்து கண்ணு தெரியலையா, அந்த கபோதியா, அந்த கடவுளுக்கு நான் என்னெல்லாம் கற்பூரம் ஏற்றுறேன். இவன் கற்பூரம் ஏற்றும் போதே அதுக்கு தான் ஏற்றணும் போல இருக்கு. பிஸ்னஸ் மாதிரி இவ்வளோ கற்பூரம் ஏற்றுறேன். என்கிட்டயே வந்து சொன்னான் ஒருத்தன் சென்னையில், நான் எவ்வளோ வந்து செலவு பண்ணி நான் சாமி கும்பிட்றேன், ஆனால் கூட எனக்கு ஏன் இப்படி ஆஃபீஸில் தொந்தரவு கொடுக்குறான் அப்படின்னா. அடாப்பாவி, அப்போது நீ செலவு பண்ணுறதெல்லாம் உன் ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தானா அப்படின்னு. அதுக்கு சத்தியமாக ஹெல்ப் பண்ண மாட்டார். புரியுதா? ஸோ இதெல்லாம் நீ புரிஞ்சா. அவ்வதிகரகா. வெதிகரகனா ரெண்டு சிதாபாசம் மிக்சர் ஆகாது. ஓகே. ஏன்னா இதில் வேறு பாட்டு, நான் நினைப்பதெல்லாம் நீயாக வேண்டும். நான் நினைக்கிறது நீ எப்படி ஆக முடியும்? நீ நினைக்கிறது நான் ஆக முடியாது. இது ஒரு பேர் உண்மை. கண்ணதாசனுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, செத்து போயிட்டார். புரியுதா? கரண்ட்டே போயிடுச்சுக்கோ. நான் நினைக்கிறதெல்லாம் நீ ஆக முடியாது. அது எப்படி சாமி நான் நினைக்கிறத நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க? அதில் வேற இது நிறைய பேருக்கு க்யூரியாசிட்டி. நான் நினைக்கிறது அப்படியே சொல்கிறீங்களே. நீ நினைக்கிறது சொல்ல, நான் நினைக்கிறது சொல்கிறேன். நீ நினச்சது அப்போ அதையே நினச்சிருக்க, அவ்வளோதான் மேட்ரு. அபூர்வம். எப்படியாவது அபூர்வத்தில் கொண்டு போகிறான். புரியுதா? அவ்வதிகரகா. மிக்சிங். ரெண்டு ஜீவா மிக்சிங் ஆகாது. மிக்சிங் வாட்? கர்ம பலம். ரெண்டு கர்ம பலம் வேற. யார் கர்த்தாவோ அவன்தான் அந்த கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்க முடியும். நன்னா புரிஞ்சுக்கோ. இப்போ உன் கஷ்டத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படி சொன்னேன். நான் உனக்கு தலைவலிக்கா நான் மாத்திரை போட்டுக்கிறேன். இப்படி வேணா சொல்லலாம். உனக்கு பசிக்கிறதா, உனக்கு பதிலாக நான் சாப்பிட்றேன் அப்படி சொல்லிக்கலாம். புரியுதா? ஆனால் உனக்கு உடம்பு சரியில்லை, நான் மாத்திரை போட்டுக்கிறேன், உனக்கு சரியாயிடும். நான் ரொம்ப நாள் அந்த மாதிரிலாம் கேட்டது உண்டு. புரியுதா? எவனாவது வந்து நம்ம தலைவலி போகிறதுக்கு எவனுக்காவது போட்டுட்டா, அது அவனுக்கு போட்டுட்டா என் தலைவலி சரியாயிடும்னா, அப்படி யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சி பைசா கொடுத்தாவது அவன் வாயை திறந்து மாத்திரை போட்டுடலாம். புரியுதா? அப்படி நடக்கவே நடக்காது. ஓகே. ஏன்னா கர்ம பலம் வேறு வேறையாக இருக்கிறது. புரியுதுதான்?
இதெல்லாம் எவ்வளோ லாஜிக்காக சொல்கிறாங்க பாரு. ஓகே, அப்போது யார் கர்த்தாவோ அந்த கர்ம பலனை அவன் தான். ஸோ கர்மத்திற்கு கர்த்தா, அந்த கர்மத்தை அனுபவிக்கிறவனுக்கு பேர் போக்தா. கர்த்தா தான் போக்தா ஆக முடியும். நல்லா புரிஞ்சுக்கோ, எவனோ கொடுக்குற குடைச்சலுக்கு நான் போக்தா ஆக முடியாது. ஆகிறேன்னு அது சமத்து புரியுதா? அதுக்கு சாஸ்திரம் என்ன பண்ணும், ஒன்று திருத்தவே முடியாதுன்னு சொல்லி விட்டுடும். போ அடுத்த ஜென்மத்துக்கு வாப்பா அப்படின்னு போ அப்படின்னு. இப்போ புரியுதுல்ல? கர்மம் இருக்குது, கர்ம பலம் இருக்குது, போக்தா இருக்குது, கர்த்தா இருக்குது, போக்தா இருக்குது, ஜீவாத்மா இருக்குது, சிதாபாசன் இருக்குது. நீ ஷிஃப்ட் பண்ணு, சிதாபாசன் சித்துக்கு ஷிஃப்ட் பண்ணு, எல்லாமே சரியாயிடும். அப்போது வாட் அபவுட் சித்து பரமாத்மா? அகர்த்தா போக்தா பாரமார்த்திக சத்தியம். தேர்ஃபோர் 50வதுல முடிக்கிறாரு பியூட்டிஃபுல்லாக. இதுதான் முடிக்கணும் ஆச்சாரியால், அதனால தான் நாம் இப்படி முடிக்கணும். ஆபாச ஏவச்ச இங்கே வந்து முடிச்சிட்டோம். ஓகே, 43வது சூத்திரத்தில் வியாசர் ஜீவாத்மா பரமாத்மாவின் அம்சம் பார்ட்டுன்னு சொன்னாரே, அந்த இடத்துலையே இந்த ஆபாசம் ஏவச்ச வரணும். அது போட்டோம். 51, 52, 53க்கு முன்னாடி நம்ம இப்போ கொண்டு வந்துட்டோம். ஆபாசம் ஏவ ஆசமந்தாத் பாசத்தே இது ஆபாசகா. எது ஒரிஜினலோ அதனுடைய ரிஃப்ளக்ஷன் தான் ஆபாசம். அப்போ உன்னுடைய கண்ணாடியில் தெரிகிற உன்னுடைய முகம் இருக்க, அது என்னது? ஆபாசம். சினிமா போஸ்டர் ஒட்டிருப்பான், அதில் ஏ போட்டு ரவுண்டாக போட்டிருப்பானா? அதுக்கு பேர் என்ன? ஆபாச சினிமா. புரியுதவனுங்க? ஆபாச சினிமா. ஏன் அந்த படத்தை போட்டிருக்கான்? ஒன்லி ஃபார் மூளைக்கட்டம் மாத்திரம் பார்க்கணும். புத்தி உள்ளவன் போய் பார்க்கக்கூடாதுன்னு அதில் சிம்பிள் இருக்கு. நீ சாப்பிட்ற ஐட்டம்லாம் ரெட்டு கிரீன் இருக்கணும். இது நம்ம ஊரில் மாத்திரம்தான் இருக்குது, பாரதத்தில் வேறு எந்த நாட்டிலே இல்லை. இவன் வந்து பார்த்து சொன்னால் இது வந்து ரெட்டு இருக்குது, நாங்கள் சாப்பிடக்கூடாது, இது நான்வெஜ்ஜு. இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணான் அந்த ஃபாரினருக்கு. புரியுதா? அப்போ நீ ரெட்டு சாரி கட்டியிருக்கிய, நீ நான்வெஜ்ஜா நீ? அப்போ அவன் எவ்வளோ தூரத்துக்கு அறிவு கொழுந்தா இருக்கான், அவங்ககிட்ட இன்னத்தை பேச முடியும்? நல்ல காலம் நம்ம வந்து பாரதத்தில் பிறந்து பாரதத்திலே கிளாஸ் எடுக்கிறேன் நான். இதில் சாப்பிட்ற ஐட்டத்தில் ரெட்டு இருந்தால் அது வந்து நான்வெஜ்ஜுன்னு சொன்னால், ரெட்டு சாரி கட்டினா நீயும் நான்வெஜ்ஜான்னு அவன் கேட்குறான்னா, அவன் அறிவு எப்படிப்பட்ட அறிவாக இருக்கும் பாரு, யோசிச்சு பாரு. இதை சொன்னால் அவளுடைய அனுபவத்தை சொன்னான். ஓகே, அப்போது த பிரதிபிம்பம் தர்ப்பண முகவத்து, எல்லாருடைய சிலையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஃபோட்டோலாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னது? ரிஃப்ளக்ஷன். ஓகே, முன்னாடி ஒரு சிலை வச்சுருக்காங்க, இந்த ஜானகி மஹால் வந்து பண்ணினவர். அது என்னது? பிரதிபிம்பம். அது பிரதிபிம்பமா பிம்ப சைத்தன்யமா? அது பிம்பமா பிரதிபிம்பமா? உள்ளார அங்கே சிலை வச்சிருக்கானே, அது பிம்பமா பிரதிபிம்பமா? பிரதிபிம்பம். இப்போ நீ அழகாக இப்படி நின்றுலாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கல. நேற்றுக்கு அந்த இந்த காட்டில் வந்து அந்த இது அவளுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடம் வேறு இருக்கு. இப்படி பண்ணிக்கிறா ஃபோட்டோ எடுத்து அது போய் வீட்டில் போய் அந்த டேபிளில் வைப்பா. அது என்னது? அந்த சித்திரம் பிரதிபிம்ப சித்திரம். அது புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ, பிரதிபிம்ப சித்திரம். இப்போ இவருங்க 2 பேர் இருக்காங்க, அது என்ன சித்திரம்? அந்த பிரதிபிம்ப சித்திரத்தை வச்சு நம்ம இன்வோக் பண்ணுறோம். புரியுதா? அப்போ பிம்ப சைத்தன்யம் பிரதிபிம்ப சைத்தன்யம் இது வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா பல ஆச்சாரியர்களுடைய குழப்பம் வந்து தெளிவாயிடும். ஓகே, ஆபாச ஏவச்ச, ஆபாச மீன்ஸு பிரதிபிம்பம். அதாவது ஜீவாத்மா பிரதிபிம்ப தோற்றம் அப்படின்னா ஒரிஜினல் பிம்ப சைத்தன்யம்
டவுட்டை கேளுங்க. நீ ஆர்சி, அது என்னது? பிரதிபிம்ப சைத்தன்யம். கரெக்டா? சைத்தன்யம் என்னது? பிம்ப சைத்தன்யம், ஒரிஜினல். இப்போ ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் சொல்கிறேல, என்ன வருமா? தது தோமசி எப்படி வரும்? ஐக்கியம் எப்படி வரும்? பிரதிபிம்ப சைத்தன்யமோ பிம்ப சைத்தன்யமோ ஐக்கியமாகுமா? நான் கேட்குற கேள்வியாவது புரியுறதா? இப்படி சாப்பிட்ற சாப்பாடும் கொடுக்கல, இப்படி கேள்வி கேட்டு தொலைக்கிறேன்ல, அது எப்படி ஒரிஜினல் பிம்ப சைத்தன்யமோ டூப்ளிகேட்டு சிதாபாசனோ எப்படி ஐக்கியமாகும்? தது தோமசி எப்படி ஆகும்? ஐ எம் ஒன்லி ஆர்சி அப்படி சொன்னால் வியாபகாரிகம், ஓகே. ஐ எம் த பாரமார்த்திகம் இதில் வராது, புரியுதா? அப்போ இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்னன்னா மைண்ட் பாக்லிங். என்ன? அகம் சிதாபாச பிரதான விவகாரிக திருஷ்டி, அகம் சித்து பிரதான பிரகாஷ். சித்து பிரதானம், சித்து பிரதானத்தில் ஜீவாத்மாவில் தான் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். சிதாபாச பிரதானமாக அகங்கார பிரதானமாக உபாதி பிரதானமாக வச்சுக்கிட்டு ததுத்வமசி இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் ததுத்வமசிக்கு முன்னாடி இருக்கிற சொல்ல பாரு, தது சத்தியம் சக ஆத்மா தது துவமசி ஸ்வேதகேதோ. அங்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டான் ஸ்வேதகேத்து. அதனால் குருநாதர் கிட்ட கேட்குறான், புரியல நைனா அப்படின்றான். இன்னொரு தடவை சொல்கிறாரு, எக்ஸாம்பிள்லாம் சொல்லி சொல்கிறாரு, 9 தடவை உதாரணம் கொடுத்து சொல்கிறாரு. புரியுது தான்? அப்போது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன? ஏவச்ச ஆபாச ஏவச்ச அம்சா அம்சி பேதா அபேதா பார்ட்டு பார்ட்லெஸ்ஸு பிரம்மன் சொல்லப்பட்டிருக்க. அந்த பிரம்மன் இன்ஃபினிட் பிரம்மன். அந்த இன்ஃபினிட் பிரம்மன் எப்படிப்பட்ட பிரம்மன்? ஏகமே ஏ சௌமிய இதமக்ரே ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். ஏகம் ஏவ அத்விதீயம் சஜாதிய விஜாதிய சொகத பேத ரகித பிரம்மன். அப்படிப்பட்ட பிரம்மனில் அம்ச அம்சி ஆர்சி ஓசி என்ன அதெல்லாம் எப்படி ஃபிசிக்கலாக வருமா? இந்த இப்போ இந்த பானையில் இருக்க ஆகாசம், வெளியில் இருக்க ஆகாசம், நம்ம இதை உபாதியை வச்சு சொல்கிறோம். அந்த மாதிரி ஓசியும் ஆர்சியும் ஃபிசிக்கலாக செப்பரேட் பண்ண முடியாது. புரியுதா? எங்கெல்லாம் ஆர்சி இருக்கோ அங்கெல்லாம் ஓசி இருக்கும். புரியுதா? ஓசி இருக்கிற இடத்துல ஆர்சி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக இதம் சர்வம் எதையும் ஆத்மா, இங்கே இருக்கிறது ஆத்மா மாத்திரமே இருக்குது அப்படின்னு இந்த அதிகரணத்தை இந்த அதிகரணம் 3வது பாதம் இருக்க ரொம்ப நாளாக நீண்ட நாளாக படிச்சிட்ருக்கோம். அது இந்த இடத்துல சுமூகமாக ராமருக்கு முன்னாடி, இந்த ராம்லாலாவுக்கு முன்னாடி, ராமர் எங்கே யோகா வசிஷ்டா கிட்ட படித்தாரோ, எந்த ராமகீதா லக்ஷ்மணுக்கு சொல்லி கொடுத்தாரோ, எந்த அனுமனுக்கு முக்திகோ உபநிஷம் சொல்லி கொடுத்தாரோ, அந்த இடத்துல சுமூகமாக இப்போ ஏக்கமேவ அத்விதீயம் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் எப்போ ஏற்படும்னா சித்து பிரதான ஜீவாத்மா தான் கிளைம் பண்ண முடியும், மற்ற ஆத்மா கிளைம் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லி ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தோ இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த அத்தியாயத்துக்கு சாப்பிட்ட பிறகு அடுத்த பாதத்துக்கு 4வது பாதத்துக்கு துவக்கிடுவோங்க. மீதியை போய் ஊரில் போய் முடிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.
ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம்.